Hey guys, welcome to Chennai Race SSC YouTube channel. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோட காம்போசிஷன் அப்புறம் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி உருவானதோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோட பார்த்துருக்கோம். ஸோ இப்போது அதோடைய காம்போசிஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட காம்போசிஷன். ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389 மெம்பர்ஸ் வந்து இருந்திருக்காங்க முதல்ல இனிஷியலி. ஏன்னா நம்மளுடைய இனிஷியல் மெம்பர்ஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 1946 நம்மளுடைய கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளின்றது ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ பார்ட்டிஷன் பற்றி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால 389 வந்து இனிஷியல் மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிவினைக்கு அப்புறம் வந்து அந்த நம்பர்ஸை வந்து 299 வந்து குறைச்சிட்டாங்க. இந்த 299ல் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்க்கு வந்து 229ம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸால் நாமினேட் செய்யப்பட்டவங்களுக்கு 70 சீட்டும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் அல்லது ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அல்லது இன்டரிம் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. இவரை வந்து எப்போ எலெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோடைய முதல் மீட்டிங் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th டிசம்பர் 1946 அன்னைக்கு நடந்திருக்கும். அன்னைக்கு தான் வந்து சச்சிதானந்த சின்ஹாவை வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அல்லது டெம்பரரி பிரசிடென்ட் அல்லது இன்டரிம் பிரசிடென்ட் படிப்பீங்க அப்படி வந்து எலெக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாதை வந்து பெர்மனன்ட் பிரசிடென்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் மீட்டிங்கில் 11th டிசம்பர் 1946. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சி முகர்ஜி அப்புறம் விடி கிருஷ்ணம்மாச்சாரி இவங்க ரெண்டு பேரையும் வந்து அதே டைமில் 11th டிசம்பர் 1946 வந்து வைஸ் பிரசிடென்ட்ஸாக வந்து தேர்வு செஞ்சுருப்பாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா டெம்பரரி பிரசிடெண்ட்டாக யார் எலெக்ட் ஆனாங்க, எப்போ எலெக்ட் ஆனாங்க, அந்த டேட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத்ன்றவங்க வந்து பெர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக எப்போ எலெக்ட் ஆனாங்க, வைஸ் பிரசிடென்ட்ஸாக யார் எலெக்ட் ஆனாங்கன்றதை கேட்பாங்க. டேட்ஸோட நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. ஸோ திஸ் இஸ் தி காம்போசிஷன் எப்படி வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இவங்க என்னெல்லாம் வேலை பார்த்தாங்க, இவங்க நம்மளுக்காக கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணாங்க. தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா. இவங்களுக்கு கீழே தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டின்றது செயல்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பட் ஃப்ரேமிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வாஸ் டன் பை கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. வேறு என்ன பண்ணியிருக்காங்க, enacting the laws and involved in decision making process. இவங்க தான் வந்து நம்மளுக்கான நார்மல் சட்டங்களையும் இயற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் இவங்க தான் நிறைய கமிட்டிஸ் போட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஒரு கமிட்டி, மைனாரிட்டிஸ்க்கு ஒரு கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்டிஸ் போட்டு மற்ற எல்லா டெசிஷன்ஸுமே வந்து இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை சேர்ந்த மெம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்தாங்க. இது தவிர வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 22nd ஜூலை 1947 அன்னைக்கு நேஷ்னல் ஃப்ளாகை வந்து அடாப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ dates are very important. 22nd July 1947. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய காமன்வெல்த், ஓகே, பிரிட்டிஷ் காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பிங்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்தியாவோட மெம்பர்ஷிப்பை வந்து அப்ரூவ் பண்ணது வந்து May 1949. நெக்ஸ்ட் வந்து ராஜேந்திர பிரசாதை வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக வந்து இவங்க தான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 24th 1950. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆந்தம் அண்ட் நேஷ்னல் சாங் ரெண்டையுமே வந்து January 24th 1950 அன்னைக்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் செஞ்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஓகேவா. ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ன்றது வந்து ஜவஹர்லால் நேரு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அது வந்து இன்றைக்கி தேதியில் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் வந்து அஸ் ப்ரியாம்பிளாக இருக்குது. இதை வந்து ஜவஹர்லால் நேரு 13th டிசம்பர் 1946 அன்னைக்கு வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் வந்து இதுதான் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வந்து 22nd ஜனவரி 1947 அன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன்ன்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷனும் வந்து இவங்க போனதுக்கப்புறம் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று வந்து இல்லாமல் போச்சு. ஸோ இதோட இந்த செஷன்றது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோடைய குரூப்பிங்ஸ் கமிட்டிஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.